குடும்ப கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறும்படியாக பிலிப் ஹாரிட்டா குடும்பத்தார் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த ஜெயமேரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக அமலராணி அலெக்சாண்டர் குடும்பத்தார் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரித்த பிரீத்தி சாந்தி பெனட் ஜோஷி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 12வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாருங்கள் அக்கரைக்கு போவோம் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். அவர்கள் மூலமாக இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அழைப்பை கொடுக்கிறார். அக்கரைக்கு வாருங்கள் என்றால் இந்த நிலையிலே நாம் அனுபவிக்கிற எல்லாவித எதிர்மறையான அனுபவங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், குறிப்பாக சாவுக்குரிய அனுபவங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்திலிருந்தும் நம்மை முழுமையாக கடந்து வர இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கிறார். அப்படி என்றால் தன்னுடைய வல்லமையின் மீது, ஆற்றலின் மீது நம்பிக்கை கொண்டு அவரோடு இந்த மன்னக வாழ்க்கையை பயணிக்க அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் முழுமையாக இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனுடைய ஆற்றல் நம்மில் இறங்கி வந்து நம் வாழ்வில் முழுமையாக செயலாற்ற நம்மையே அர்ப்பணித்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகும். உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசு
தீர்த்த ஆண்டவரே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத தூயாகி யாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீரென்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க. யோபு நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் சூறாவளியின் என்று யோபுக்கு அருளிய பதில். கருப்பையன் என்று கடல் உடைப்பிடித்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல, உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. சிலர் கப்பல் ஏறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர். ஆழ்கடலில் அவர் தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர்கள் வான் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர். அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார்.
புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார். கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர். அவர்கள் விரும்பிய துறைமுகத்திற்கு அவர் அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். பழையன கழிந்து புதியன புகுந்தன. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 17. என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொண்டிருந்தது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றிருந்தவர்களுக்காகவே வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம், ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையான கழிந்து புதியான புகுந்தன அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் நம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு நெடும் பயணம். இந்த பயணத்தில் நாம் இறைவனோடும் பிறரோடும் இயற்கையோடும் ஒத்தமைந்து ஒன்றாக இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை வருகிறது, நாம் எழுகிறோம், மாலை வருகிறது, நாம் உறங்குகிறோம். இவ்வாறு தொடர்ந்து இந்த இயக்கமானது நடந்து கொண்டிருக்கிறது. பிறக்கிறோம், ஒரு நாள் இறக்கிறோம். ஆகவே இந்த பயணத்தில், இந்த நெடுந்தூர பயணத்தில் எல்லாம் சுமூகமாக நடக்கிற பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது. ஆனால் இந்த ஒத்து இயக்கத்திலே, இந்த ஒத்த அமைவிலே ஏதாவது தடை வருகிற பொழுது, தளர்வு வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுதுதான் நாம் அஞ்சி பதட்டத்தோடு இந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறோம், இறைவனை பற்றி சிந்திக்கிறோம், இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கிறோம். நமக்கும் இறைவனுக்கும் பிறருக்கும் இந்த இயற்கைக்கும் உள்ள அந்த உறவிலே பிரச்சனைகளும் கேள்விகளும் எழுகிறது. கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி நம்முடைய இந்த ஒத்தமைவு வாழ்க்கையிலே, இந்த பயணத்திலே பிரச்சனைகளும் தளர்வுகளும் தடைகளும் ஏற்படுகிற பொழுது அதை நாம் எப்படிப்பட்ட மனப்பாங்கோடு கையாள வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டிலே இன்றைய நற்செய்தியோடு தொடர்புடைய சில இறையியல் கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு முழுவதும், குறிப்பாக திருப்பாடலை நாம் வாசித்தோம் என்றால், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் கடலையும் அந்த புயலையும் அடக்குகிற அந்த நிகழ்வோடு பல இறைவாக்கு பகுதிகளை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். குறிப்பாக திருப்பாடல் 89 அந்த திருப்பாடலை நாம் வாசித்தோம் என்றால், அதிலும் சிறப்பாக இறை வசனங்கள் 8 - 9 வரை நாம் வாசித்தோம் என்றால், கடலை அடக்குதல் அல்லது புயலை அமைதியுறச் செய்கிற அந்த செயல் இறைவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான நிகழ்வு என்பதை நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக திருப்பாடல் 89 இறைவசனம் 8-9 படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை போல் ஆற்றல் மிக்கவர் யார்? ஆண்டவரே, உம்மை சூழ்ந்துள்ளது. கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றீர், பொங்கி எழும் அதன் அலைகளை அடக்குகின்றீர் என இந்த கடலை அடக்குகிற, புயலை அமைதியுறச் செய்கிற ஒரு நிகழ்வு என்பது இறைவனுடைய ஆற்றலையும் வல்லமையையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு என்ற அந்த இறையியல் உண்மையை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். இரண்டாவது திருப்பாடல் 69 இறைவசனம் 2 இறைவசனங்கள் 14-15 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆழமிகு நீர்த்திரளில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க இடமில்லை, நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன், வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும், என்னை வெறுப்போரிடமிருந்தும் ஆழ்கடலிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துவது, எப்பொழுது நம்முடைய வாழ்விலே இந்த புயலை போன்ற அனுபவங்கள் ஏற்படுகிறதோ, கடல், புயல் இவை அனைத்துமே விவிலியத்தினுடைய பின்னணியில் பார்க்கிற பொழுது தீய சக்தியினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. யூதர்கள் மத்தியிலும் இந்த கடல், புயல் என்பது இந்த உலகத்தில் நிரம்பி கிடக்கிற சாத்தானுடைய செயல்களை குறிக்கிறது. ஆகவே அதிலும் குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே, அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் இருக்கிற ஒரு கேள்வி, நீதிமான்களை எதற்காக இறைவன் துன்பத்திற்கு ஆளாக்க வேண்டும் என்ற கேள்வி தொடர்ந்து வருகிறது. அதற்கான பதிலை இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. எப்பொழுது நாம் சாத்தானுடைய
வீழ்ச்சியிலே சூழ்ச்சியிலே விழுந்து விடுகிறோமோ? நீதிமான்களாக நேர்மையாக நாம் வாழ்ந்தாலும் இப்படி சாத்தானுடைய சோதனைக்கு நாம் ஆளாக்கப்படுகிற பொழுது இறைவன் மட்டுமே நம்மை காத்தெடுப்பார் என்ற ஒரு உண்மையை இந்த இறைவாக்கு பகுதி எடுத்துரைக்கிறது. மூன்றாவதாக திருப்பாடல் 65 இறைவசனம் 5-8 வரை நாம் வாசித்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நாம் இறை உணர்வு மிக்கவர்களாக வாழ்வது உண்மை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பெற்ற புயல் நம்மை சூழ்ந்தாலும் நாம் இறைவனில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை திருப்பாடல் 65 இறைவசனம் 5-8 வரை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆகவே கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு முழுவதும் இந்த கடலும் புயலும் நமக்கு பல உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. இறைவனுடைய வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது பார்க்கப்படுகிறது. எவ்வளவு புயல் நம்மை சூழ்ந்தாலும் நாம் இறைவனில் நம்பிக்கை கொண்டிருந்தால் நிச்சயமாக இறைவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்மை மீட்டெடுப்பார் என்ற அந்த இறையியல் உண்மைகளை நாம் பழைய ஏற்பாட்டு முழுவதும் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்திக்கு நாம் வருவோம். இன்றைய நற்செய்தியும் நாம் இன்று தியானித்த திருப்பாடலும் ஒன்றாக ஒத்தமைவதாய் நாம் பார்க்கிறோம். திருப்பாடல் 107. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இது ஒரு உன்னதமான திருப்பாடல். இந்த திருப்பாடலிலே குறிப்பாக இறை வசனங்கள் 23-32 வரை இப்பொழுது இன்றைய நாளிலே நாம் திருப்பாடலாக தியானித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த திருப்பாடலை வீட்டிலே அமர்ந்து தியானியுங்கள். சிலர் கடற்பயணம் மேற்கொள்ளுகிறார்கள் வணிகம் செய்வதற்காக. அங்கே அவர்கள் இறைவனுடைய உன்னதமான காரியத்தை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. இறைவனுடைய ஒரு வார்த்தையினால் அங்கே புயல் ஏற்படுகிறது. அவர்கள் வானத்திற்கும் பாதாளத்திற்கும் தூக்கி வீசப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் இறைவனை நோக்கி புலம்புகிறார்கள். அப்பொழுது இறைவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த புயலை அடக்கி அமைதியுறச் செய்கிறார். அந்த புயலை பூந்தென்றலாக மாற்றுகிறார் என இறைவனுடைய அந்த உன்னதமான வியத்தகு காரியத்தையும் அவருடைய வல்லமையையும் இன்றைய திருப்பாடலிலே வாசிக்கிறோம். இந்த திருப்பாடலோடு இன்றைய நற்செய்தியை நாம் இணைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான உண்மை, நாங்கள் சாக போகிறோமே என்று வாழ்வின் விளிம்பிலே இருந்து நீங்கள் புலம்புகிற பொழுது நான் வல்லமையோடு என்னுடைய ஆற்றலை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன், ஆகவே என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை உறுதிப்படுத்துவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற அந்த இறையியல் கருத்துக்கள் இறைவனுடைய வல்லமையையும் ஆற்றலையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த புயலை அடக்குவதன் மூலமாக அவருடைய கிறிஸ்தியல், அதாவது கிறிஸ்து உண்மையாகவே இறைமகன் என்ற அந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இவை இரண்டையும் நாம் நம் கண்முன் நிறுத்தி இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாகிய நாம் இந்த ஒரு வல்லமை மிக்க காரியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த நேரத்தில் சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு அந்த பயணித்த அந்த ஒரு கடற்கரை, அது உண்மையில் பார்க்கிற பொழுது அது ஒரு ஏரி, அதுவும் மலை சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டிருக்கிற ஒரு ஏரி, கடல் மட்டத்திற்கு கீழே அமைந்திருக்கிற ஒரு ஏரி. ஆகவே அங்கே புயல் வந்தால் ஏறக்குறைய ஒரு 20 அடிக்கு அந்த அலை எழும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதிலும் இயேசுவினுடைய சீடர்கள் பெரும்பாலானவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருபவர்கள். ஆகவே அந்த அலைகளை பற்றி, அந்த கடலில் நடக்கிற எல்லா காரியங்களை பற்றியும் முழுமையாக அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களே அந்த புயல் ஏற்படுகிற பொழுது அஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் என்று கூறுவதற்கு பதிலாக போதகரே நாங்கள் சாக போகிறோம். அப்படி என்றால் இயேசுவை உண்மையாகவே வல்லமை மிக்க இறைவனாக, இறைமகனாக அந்த சீடர்கள் உணரவில்லை. பல அற்புதங்களை கண்கூடாக அவர்கள் பார்த்தார்கள்.
இயேசுவினுடைய வல்லமையான போதனையை அவர்கள் பார்த்தார்கள். ஆனாலும் அவரை ஒரு போதகராக பார்த்தார்களே ஒழிய உண்மையாகவே வல்லமை மிக்க இறை மகன் என்ற அந்த ஒரு விசுவாச குறைபாடு அவர்களிலே இருந்தது. அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களை கடிந்து கொள்வதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய சீடர்களாக இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிற பொழுது இன்றைய வாசகங்கள் அனைத்துமே நமக்கு வெளிப்படுத்துவது இறைவனுடைய வல்லமையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இறைமகன் என்ற அந்த நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்து நின்று துணிவோடு உங்களுடைய இந்த மன்னக பயணத்தை நீங்கள் முன்னெடுங்கள். இறைவனோடு உங்களுக்கு பிரச்சனையா, இயற்கையோடு உங்களுக்கு பிரச்சனையா, அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு பிரச்சனையா, அது எப்படிப்பட்ட புயல் சீற்றமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய உடனிருப்பில் நம்பிக்கை கொண்டு அவரை பற்றி கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மிலிருந்து செயலாற்றுவார். இன்றைய முதல் வாசகத்திலே யோபு இறைவனை நோக்கி மன்றாடுகிறார். அதிலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே எழுந்தோடுகிற ஒரு உண்மை என்னவென்றால், நேர்மையாளரை எதற்காக இறைவன் துன்பப்படுத்த வேண்டும் என்ற கேள்வி யோபுவினுடைய உள்ளத்திலே எழுகிறது. ஆனால் இறைவன் அவருக்கு நேரடியாக அதற்கான பதிலை கொடுக்கவில்லை. ஆனால் அவருடைய வல்லமை எவ்வாறு இந்த படைப்பிலே செயலாற்றுகிறது என்பதை பல கேள்விகளின் மூலமாக இறைவன் யோபுவுக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீ உண்மையாகவே நேர்மையாளராக வாழ்ந்தாலும் இறைவன் உன்னுடைய வாழ்க்கையில துன்பத்தை அனுப்பினால் அல்லது அனுமதித்தால் அதை ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு பார்க்காமல் இறைவனுடைய வல்லமை உன்னில் உன்னுடைய வாழ்வில் செயலாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை ஏற்றுக்கொண்டு அந்த துன்ப வேளையிலே, அந்த புயல் நிறைந்த சூழல் நிறைந்த அந்த எதிர்மறையான அனுபவத்திற்கு மத்தியிலே நீ இறைவனில் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே தளர்வுறாமல் வாழ்கிற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய வல்லமையை உன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக அனுபவிக்க முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகம் குறிப்பாக யோபுவின் மூலமாக, அவர் அனைத்தையும் இழந்தார், ஆனாலும் இறைவனின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையிலே தளர்வுறாமல் இருந்ததால் அனைத்தையும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதமாக அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை யோபுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். புனித சின்னப்பர் கூட இயேசுவின் நிமித்தம் அவர் அனுபவித்த துன்பங்கள், அவமானங்கள் ஏராளம். ஆனாலும் என்ற இரண்டாவது வாசகத்தில் மிக தெளிவாக கூறுகிறார், கிறிஸ்துவனுடைய பேரன்பு அதை விட மிக உயர்ந்தது. ஆகவே கிறிஸ்து நம்மீது கொண்டிருக்கிற அந்த பேரன்பை நினைத்து அவருக்காக நாம் வாழ்கிற பொழுது, அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளும் துன்பங்களும் ஒன்றுமே கிடையாது என்பதை இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித சின்னப்பர் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆகவே கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே அதே போன்ற ஒரு வாழ்வின் விளிம்பில், சாவின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை இன்றைய சூழ்நிலையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான அன்பு உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம். மூன்றாவது அலை என்று ஒன்று வரப்போகிறது. அதற்கான தயாரிப்புகளை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான செய்தி, இறைவன் நம்மோடு இருக்கிறார். வல்லமையான இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவர் என்றுமே நம்மை கைவிடுவது கிடையாது. இந்த துன்ப நேரத்திலே நிச்சயமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி, தன்னுடைய பேராற்றலை வெளிப்படுத்தி நம்மை பராமரித்து வழிநடத்துவார் என்ற அந்த உன்னதமான நம்பிக்கையை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் கூட பல சோதனைகளையும் போராட்டங்களையும் திருச்சபை சந்தித்தது. ஆனால் இறைவனுடைய வல்லமையினால் இன்றும் திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாமும் வாழ்வோம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இறைவனுடைய பராமரிப்பில் வல்லமையில் நம்பிக்கை கொண்டு துணிவோடு நம்முடைய பயணத்தை தொடர்வோம். அப்படி தொடர்கிற பொழுது இன்றைய திருப்பாடல் ஆசிரியனுடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே ஏற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் அவருடைய பேரன்பு அளவற்றது. ஆகவே அவருடைய பேரன்பினால் அவர் நம்மை மீட்டெடுப்பார் என்ற அந்த இறைவாக்கள் நம்பிக்கை கொண்டு இந்த மன்னக பயணத்தை நாம் தொடர்வோம். நிச்சயமாக இறைவனுடைய கிருபையையும் இறைவனுடைய வல்லமையையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிப்போம். அதற்கு தேவையான அருள் வரம் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.
அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் பவித்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரிய வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து சீவரையும் மரித்தவரையும் நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை விசுவாசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவாசிக்கிறேன். சரீரம் தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆற்றலாகவும் அரணாகவும் கேடயமாகவும் வல்லமையாக இருக்கிற தேவனுடைய உடனிருப்பில் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டவர்களாக நம்முடைய வேண்டுதல்களை வல்லமையான தேவனிடம் எழுப்புவோம். நம்முடைய திரு அவைக்காக செபிப்போம். அன்பு தேவனே, உம்முடைய திருமகனுடைய திரு உடலாகிய இந்த திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். எப்படிப்பட்ட புயல் இந்த திரு அவையை தாக்கினாலும் உம்முடைய மக்களை உம்முடைய பாதையிலே வழிநடத்த உம்முடைய பேரன்பையும் உம்முடைய பராமரிப்பையும் தங்களுடைய போதனையிலும் தங்களுடைய செயலின் மூலமாகவும் வாழ்வின் மூலமாகவும் ஒரு முன் உதாரணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அருளை பொழிந்தருளும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய இந்திய நாட்டிற்காக செபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, இதோ மனித சுயநலத்தினாலும் பொறுப்பற்ற ஆளுமையினாலும் இந்த இரண்டாவது அலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற என் தாய் நாட்டை உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட மனித பலவீனத்தினால் இது ஏற்பட்டிருந்தாலும் இந்த துயரமான இந்த புயலின் சீற்றத்தின் அனுபவத்திலே உம்முடைய வல்லமையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தி இந்த இந்திய மண்ணை இந்த அலையிலிருந்தும் வர இருக்கிற 3வது அலையிலிருந்தும் பாதுகாக்கும்படியாக, குறிப்பாக உம்முடைய பிள்ளைகளை சாவின் பள்ளத்தாக்கிலிருந்து விடுவித்து உம்முடைய இரக்கத்தையும் பேரன்பையும் வல்லமையையும் வெளிப்படுத்தும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழை எளியோர் நோயுற்றோர் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். அன்பு தேவனே, இதோ இந்த புயலினால் ஏராளமான மக்கள் அடிப்படை வசதிகளின்றி அடிப்படை தேவைகளின்றி உழன்று கொண்டிருக்கிற துன்பத்திலே விழுந்திருக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான அன்றாட உணவை, அவர்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளை சந்திக்க தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்தியிருளும். அதே போன்று இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய குணமளிக்கக்கூடிய ஆற்றலினாலும் அருள் வரத்தினாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த துயரமான நேரத்திலே அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி மிக விரைவிலே அந்த பிணியிலிருந்து முழுமையான விடுதலை பெற தேவையான ஆற்றலை தந்து அவர்களுக்காக பணி செய்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த நோயிலிருந்து அவர்களையும் பாதுகாத்து தொடர்ந்து இந்த உன்னதமான பணியை ஆற்றிட தேவையான அருளை தந்தருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீதானே.
தாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரட்சகர் கொடுத்தது. வேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்வுக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றே. மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றே. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவர் வழியாக உமது வான்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். உமது திருமுனை காலத்து மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. நேரத்தில் நம்மை முழுமையாக இறைவனுடைய வல்லமையில் நம்பிக்கை கொண்டு அவருடைய திரு பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் இல்லத்திலே இருந்தாலும் நற்கருணை ஆண்டவர் இதோ இந்த அப்பரச வடிவிலே தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த இருக்கிற இந்த நேரத்திலே நம் வாழ்வில் இருக்கிற எல்லாவித துன்பங்களையும் துயரங்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் நோய் நொடிகளையும் இந்த அப்பரசத்தோடு வானக தந்தைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வல்லமை நம் ஒவ்வொருவரிலும் செயலாற்றும்படியாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இத்திருப்பலியில் நினைவு கூறப்படுகிற ஆன்மாக்களாகிய பிரித்தி, சாந்தி, பெனட், ஜோஷி மற்றும் ஜெயமேரி இவர்களுடைய ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ்கு சபேரியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மனிதர்களும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்முடையதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம் வாழ்வில் வருகிற எப்படிப்பட்ட புயல் சீற்றமாக இருந்தாலும் அதை முழுமையாக அடக்கி நமக்கு வாழ்வில் ஆசிரையும் அருளையும் அமைதியையும் தருகிற வானக தந்தையினுடைய வல்லமையுள்ள இறைமகன். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இவ்வழியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இறை வல்லமையில் உறுதியாய் நம்பிக்கை கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.